முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, திருச்செந்தூர்லேருந்து உனக்காகவே ஆசீர்வதிச்சு இந்த அதிர்ஷ்ட என்ன அனுப்பியிருக்கேன். 7 ஜென்மங்களுக்கும் நீ 8 திக்கிலும் பேரும் புகழும் பெற்று பெருமையாக வாழணுன்றதுக்காக தான் இந்த 7 8 6ங்கிற எண்ணத்தோட சொன்னேன். 7 ஜென்மத்திலும் உனக்கு 8க்கு மேல் 8ஆய் வெற்றியை கொடுக்கக்கூடிய நான் தான் உன் மனசுக்கு ஆறுதலையும் கொடுத்து அணு அணுவாய் உன் வாழ்க்கையை நீ அழகாய் ரசித்து வாழும்படி செய்ய போகிறேன். உன் தலையெழுத்தில் இப்போ என்ன எழுதியிருக்குன்னு நினச்சி வருத்தப்படுறியோ அதை அப்படியே மாற்றி அமைச்சு தலைகீழா திருத்தி அமைச்சு உனக்கான சந்தோஷங்களையும் செல்வங்களையும் வரமாய் கொடுக்க போறேன்னு சொல்றதுக்காக தான் இந்த அதிர்ஷ்டம் என்ன உன்னை நோக்கி அனுப்பி வச்சேன் என் செல்வமே. எப்போவுமே உனக்குள்ள சில பிரச்சனைகளும் கஷ்டமும் இருந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் அதுக்காக அதை பெருசாக நினைக்க ஆரம்பிச்சிட்டினா அப்புறம் நல்லது எல்லாம் உன்னை விட்டு தானாகவே விலகி போயிடும். சண்டை போட்டுக்கிறவங்களுக்கு எப்படியோ, ஆனால் வேடிக்கை பார்க்குறவங்களுக்கு ஒரே பிரச்சனை தான். இது சீக்கிரமாக முடிஞ்சிடுச்சுன்னா அடுத்து பொழுதுபோக்குக்கு என்ன செய்கிறதுன்னு இப்படி அடுத்தவங்க நினைக்கக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கையில் நீ பிரச்சனைகளோட போராடாத. உன் கூட இருக்கிறவங்களோட நீ சண்டை போடவோ சச்சரவை வளர்த்துக்கவோ வேணாம் என் செல்வமே. இன்னும் பல பேருக்கு இந்த தொடர்ச்சியாக கஷ்டங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணமே அவங்களுக்கு திறமை இல்லாமல் கிடையாது. நீ கூட உன் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் பார்த்துக்கிட்டு அதை சமாளிக்க முடியாமல் திணறதுன்னு தெரிஞ்சதுனால தான் எல்லாவற்றையும் சமாளிப்பதற்காக இந்த அதிர்ஷ்டம் என்ன அனுப்பி வச்சிருக்கேன். இது எப்படி என் வாழ்க்கையை மாற்றும், இதன் மூலமாக என்னுடைய கஷ்டங்கள் எப்படி தீரும்னு யோசிக்கிறியா? உனக்கு நிறைய திறமை இருந்தாலும் நேர்மையான எண்ணங்களும் நியாயமான வாழ்க்கை முறையையும் எப்படி சரியாக வாழ்கிறது எப்படி சரியாக பயன்படுத்துறதுன்னு தெரியாமல் இருக்கிறதுனால தான் இன்னுமே உனக்கு கஷ்டம் வருது. நீ நல்ல பிள்ளை, நேர்மையான எண்ணத்தோட நல்ல செயல்களை செஞ்சுக்கிட்டு திறமையான முறையில் வாழ்க்கையை வழி நடத்தணும்னு யோசிக்கிற உனக்கு ஏமாற்றங்களும் கஷ்டங்களும் வரும்போது என்ன செய்யறதுன்னு தெரியாம மனசு தடுமாறி தவறான பாதையில் போகணும்னு தானே யோசிக்கிறேன். எப்போவுமே எல்லாருக்கும் நான் சும்மா கொஞ்ச நாள் சோதனைகளை கொடுக்காம சோதனை செய்வேன். இவங்க சாதாரணமாக எப்படி இருக்காங்க, கஷ்டம் பிரச்சனைன்னு வரும்போது எப்படி மாறுறாங்கன்னு அந்த வகையில்தான் உனக்கும் சில சோதனைகளை கொடுத்தேன். நல்லா இருக்கும்போது நல்ல பிள்ளையா இருந்த நீ ஏமாற்றங்களும் கஷ்டங்களும் தொடர்ந்து வரும்போது என்னடா இது வாழ்க்கைன்னு வெறுத்து போய் சில தவறான விஷயங்களை செய்ய யோசிச்சதால் தான் உன் எதிர்காலமே இப்படி கஷ்டத்தை தரக்கூடியதாக மாறுவதான சூழ்நிலை உண்டாயிடுச்சு. ஆனால் இது நிரந்தரம் கிடையாது. இந்த நிகழ்காலத்தையே உன் எதிர்காலத்துக்கான கேள்விக்குறியாக மாற்றி இந்த நிகழ்காலத்தை சரி செய்ய போறேன். இத்தனை நாளாய் நீ வாழ்ந்து வந்த கடந்த கால வாழ்க்கையில நீ பட்ட கஷ்டங்களும் சோதனைகளையும் முடிச்சு வச்சு இந்த நிகழ்காலத்தை நிரந்தரமாக சந்தோஷமானதாக மாற்றி உன் எதிர்காலத்தையும் ஏற்ற மிகுந்ததாக மாத்துறதுக்காக தான் இந்த எண்ணை உன்னை நோக்கி அனுப்பி வைத்தேன் என் செல்வமே. எப்பவுமே மனசை சுத்தமா வச்சுக்கோ. நீ யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்படாம நேர்மையை கடைப்பிடி. தோல்வி அடைஞ்சிட்டினா தைரியமா ஒத்துக்கோ. உன்னுடைய திறமைகளை இன்னும் வளர்த்துக்கோ. எந்த சூழ்நிலையிலும் தைரியமா எதிர்த்து போராடக்கூடிய நல்ல பிள்ளையாக இரு. கஷ்டங்களை தனக்குள்ளும் சந்தோஷங்களை பக்கத்துல உள்ளவங்க கூடயும் பகிர்ந்து கொள்வதுதான் நல்லது. கஷ்டம் இருக்கு கவலை இருக்குன்னா அதை போய் ஆளா அடுத்தவங்க கிட்ட சொல்லுவாங்க. இதுவே ஒரு நல்ல விஷயம் சந்தோஷமான விஷயம் நடந்துருச்சுன்னா அதை யார்கிட்டையாவது சொன்னா திருஷ்டி பற்றும்னு தனக்குள்ளேயே வச்சுக்க கூடியவங்களாக தானே இங்க மனிதர்கள் இருக்காங்க. நீயே யோசிச்சு பாரு. உன் பக்கத்து வீட்டில் உள்ளவங்களோ அல்லது உன் அலுவலகத்தில் கூட இருக்கிறவங்களோ அவங்க வாழ்க்கையில் 1000 பிரச்சனை 1000 ஓட்டம் இருக்கும். அதில் ஒன்றை கூட வாயை திறந்து சொல்ல மாட்டாங்க. ஆனால் அடுத்தவங்களை பற்றி புறம் பேசுறது, அடுத்தவங்களை பற்றி குற்றம் குறை சொல்றதுன்னா ஆகான்னு வாயை திறந்துக்கிட்டு சொல்ல வர்றாங்க தானே. இப்படி எதற்கெடுத்தாலும் அடுத்தவர்கள் கதையை பேசக்கூடிய மனிதர்களை உன் வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் விலக்கி வை. எப்போவுமே உன்னுடைய திறமையை வளர்த்துக்கோ. நல்ல விஷயங்களோ கெட்டதோ அதை அடுத்தவங்க கிட்ட சொல்வதில் எப்போவுமே ஒரு அளவு இருக்கட்டும், அளவுகோல் இருக்கட்டும். அதுதான் உன்னுடைய பயமும் இல்லாததும் உன்னுடைய பலமும் பலவீனமும் வெளியே தெரியாம உனக்கு துணையாக இருக்குவேன் செல்வமே. சரியான நேரத்தில் நீ சரியான முடிவு எடுத்தீனா அது நிச்சயமாக உன் வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில் எடுத்துட்டு போகும். எப்பவுமே எந்த விஷயத்திலும் சரியாக யோசித்து திறமையான நல்ல முடிவை எடுக்கக்கூடிய பிள்ளையாக இரு.
ஒருத்தருடைய சாதனைக்கு நீ காரணமாக இருக்கலாமே தவிர யாருடைய வேதனைக்கும் நீ எப்போதும் காரணமாக இருந்து விடாதே என் செல்வமே. உன்னை சுற்றி இருக்கிறவங்கள உன்னால் மாற்ற முடியாது, ஆனால் உன்னை சுற்றி யார் இருக்கணுன்றதை உன்னால் மாற்ற முடியும் தானே. எப்போவுமே நல்ல செயல்களை செய்பவர்களையும் நல்லது நினைக்கக்கூடிய நல்ல மனிதர்களையும் உன் பக்கத்தில் வச்சுக்கோ. அடுத்தவனை பற்றி குறை சொல்கிறவங்களையும் அடுத்தவனை பற்றி பழிபாவம் போட்டு குறை சொல்லி குற்றம் பேசுபவர்களையும் உன்னை நெருங்கக்கூட விடாத. ஏன்னா அவங்க கெட்டவங்க, அவங்க எண்ணம் கெட்டதாக இருக்குது. அவங்க உன்னை சுற்றி இருந்தால் கெட்ட அதிர்வலைகள் தானே உன் வாழ்க்கையிலையும் நடக்கும். அதனால தான் தீயவர்களை தூக்கி தூரமாக போட்டுட்டு நல்லவர்களை நல்லதாக உன் பக்கத்திலேயே வச்சுக்க சொல்கிறேன். எப்பவும் உனக்குள்ள ஆணவமோ அகங்காரமோ அகம்பாவமோ பொறாமையோ பேராசையோ இருக்க வேண்டாம். ஏன்னா இது எதுவுமே மனிதனை நிம்மதியாக வாழ வைக்காது. எப்பவுமே தேவைக்காக சேர்த்த சொந்தங்களும் தேவைக்கு அதிகமாக சேர்த்த சொத்துக்களும் உனக்கு நிம்மதியை தராதுங்கிறத புரிஞ்சுக்கோ. தேவைக்காக உன்னை தேடி வரும் சொந்தங்கள் தேவை முடிஞ்சவனே உன்னை விட்டு விலகி போயிடுவாங்க. தேவைக்கு அதிகமாக நீ சேர்த்த சொத்துக்கள் உனக்குள்ள எப்பவுமே ஒரு பயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். நிம்மதியை இழக்கக்கூடிய இந்த 2 விஷயங்களையும் உன் வாழ்க்கையில இருந்து ஒதுக்கி வச்சிடு என் செல்வமே. எந்த சுயநலமும் இல்லாமல் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உன் கூட பேசக்கூடிய உனக்கு நல்லது நினைக்கக்கூடிய சொந்த பந்தங்களை உன் கூட வச்சுக்கோ. தேவைக்கு அளவாக எதிர்பார்த்த அளவுக்கு மட்டும் சொத்து சேர்த்தினா அதுதான் உனக்கு பாதுகாப்பாகவும் நிம்மதியை தருவதாகவும் இருக்கும். நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் சாவி போலதான். அந்த சாவியை நீ சரியாக தேர்வு செஞ்சினா அதன் மூலமாக எப்படிப்பட்ட இதயத்தையும் திறக்கவும் மூடவும் முடியும். எப்பவுமே உன் வார்த்தைகள் கவனமானதாக அடுத்தவர்களுக்கு அன்பையும் ஆறுதலையும் தரக்கூடிய விதத்தில் இருக்கணுமே தவிர யார் மனசையும் கஷ்டப்படுத்துவதாகவோ வருத்தத்தை தருவதாகவோ வேதனைக்கு உரியதாகவோ இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோ. எல்லாவற்றுக்கும் வாதாடிய பிறகுதானே, ஒரு சில ஏமாற்றங்களுக்கு பிறகுதானே எல்லாத்தையும் ஏற்றுக்கணுன்ற மனசே உனக்குள்ள வந்துச்சு. முன்பெல்லாம் நீ எதுக்கெடுத்தாலும் பேசுவ, வாதாடுவ, சண்டை போடுவ. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே இதனால் எந்த பலனும் இல்லைன்னு உனக்கு புரிஞ்ச பிறகு இப்போது எல்லாவற்றுக்கும் எல்லா மனிதர்கள் முன்பாகவும் சிறு புன்னகையோடு நீ விலகி செல்வதை பார்க்கும்போது ஒரு வகையில் எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா பேசி பேசி வாதாடி சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி சச்சரவை உண்டாக்கி எந்த பயனும் இல்லை, நினச்சது நடக்கவும் இல்லை, ஏமாற்றங்கள் மட்டும்தான் மிஞ்சிச்சுன்ற அந்த உண்மையை இப்போது நீ உணர்ந்து கொண்டு விட்டாய் தானே. இனி தைரியமாக உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. நீ அமைதியாக இருப்பதென்பது சோம்பல் கிடையாது, அது பயமும் கிடையாது. அமைதியும் பொறுமையும் மிகப்பெரிய பலமான ஆயுதமாக உனக்கு இருக்கும். எல்லா சூழ்நிலைகளிலும் அமைதிங்கிற ஆயுதத்தை பயன்படுத்தி பொறுமையாக உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களையும் சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் பேசுகிற பேச்சுக்களையும் அதன் அர்த்தங்களையும் கவனமாக யோசித்து பார்த்துக்கோ. இந்த உலகத்தில் யாரையுமே நீ குறைச்சி மதிப்பிடவோ மட்டமாக பேசி காயப்படுத்தவோ வேணாம். ஏன்னா வலிமையும் அதிகாரமும் எப்போ யார்கிட்ட போகும்னு உனக்கு தெரியாது. இன்னைக்கு நீ பலமுள்ள ஆளாக இருக்கிறன்றதுக்காக அடுத்தவங்களை மட்டமாகி கேலி பண்ணி பேசுவதும் அடுத்தவர்களை கிண்டல் செய்வதும் நாளைக்கு அப்படியே மாறி போச்சுன்னா அதையே நீ சந்திக்க வேண்டி இருக்கும் அல்லவா. காலம் மிகவும் வலிமையானது, காலம் மிகவும் கொடூரமானது. எல்லாருமே அவங்கவங்க செஞ்ச தப்புக்குரிய தண்டனையை அனுபவிச்சே தீர்வாங்க. இன்னைக்கு யார் ஒன்று அவமானப்படுத்தினாலும் நாளைக்கு அதே அவமானத்தை பல மடங்காக அவங்க சந்திப்பாங்கன்றது போலதான் உனக்கும் அதே தான். நீ இன்னைக்கு என்ன தவறு செய்கிறியோ, யார் மனசை சங்கடப்படுத்துறியோ, எந்த தவறு செஞ்சு சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறியோ அதே விஷயம் இன்னொருவர் மூலமாக உன் வாழ்க்கையில் நடக்கும்போது அதை உன்னால் தாங்கவும் முடியாது, சமாளிக்கவும் முடியாது. அதனால தான் கொஞ்சம் கவனமாக இருந்துக்க சொல்கிறேன். உன்னுடைய அறிவின் மூலமாகவே உன் வாழ்க்கையை நீ சரியாக முறைப்படுத்திக்கோ. தெரியாத நேரங்களில் என்ன செய்யணும்னு புரியாத நேரங்களில் அமைதியாக இருந்து உன் அறிவை பயன்படுத்தினா உன் வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும். அப்படி இல்லாமல் அறிவையும் திறமையும் பயன்படுத்தாமல் போட்டி பொறாமை பேராசைங்கிற விஷயங்களை பயன்படுத்தினா வாழ்க்கை சீரழிஞ்சு போயிடும் என் செல்வமே. எப்போவுமே நீ யார்கிட்ட உரிமை எடுத்து பேசுகிறதா இருந்தாலும் அவங்க அதை உரிமையாக எடுத்துக்குவாங்களா அல்லது உன்னை பற்றி குறையாக எடுத்துக்குவாங்களான்றதை ஒரு நிமிஷம் யோசிச்சுக்கிட்டு உரிமை எடுத்து பேசு. அனுமதியின்றி நீ எடுக்கக்கூடிய உரிமைகள் என்பது அர்த்தமற்ற வருத்தங்களையும் பிரச்சனைகளையும் உண்டாக்கிடக்கூடாது.
நீ யாருக்கிட்ட உரிமையாக பேசினாலும், ரொம்ப உரிமை எடுத்து கோச்சிக்கிட்டாலுமே கூட அவங்க அதை எப்படி நினைப்பாங்க, எப்படி யோசிப்பாங்கன்ற புரிதல் எப்போதும் உனக்குள்ளே இருக்கட்டும். உன் வாழ்க்கையை நிச்சயமாக நான் சிறப்பாய் மாற்றுவேன். எல்லாமே மாறும், எல்லாமே உனக்கு பழகிடும். இதை தவிர வேற எதுவுமே உன் வாழ்க்கையில் நடக்க போகிறதில்ல. நல்ல விஷயங்கள் உனக்கு பழக்கமாக மாறட்டும். கெட்ட விஷயங்கள் எல்லாமே உன் வாழ்க்கையை விட்டு மாறி விலகி போகட்டும். நீயே ஆச்சரியப்படக்கூடிய வகையில் உன் தலையெழுத்தை திருத்தி எழுதி மாற்றி எழுதி உனக்கான நல்லதும் நல்ல விஷயங்களும் நல்ல வாழ்க்கையும் உன்னை சுற்றி இருக்கும்படி இந்த முருகன் செய்கிறதுக்காக தான் உன்னை தேடி வந்தேன்.